Hello students, welcome to Hebrew Max 11th Standard Max Chapter 11 Exercise 11.11. Integrate the following with respect to x. First question paranga. 2x minus 3 divided by x square plus 4x minus 12. Solution let I is equal to 2x minus 3 divided by x square plus 4x minus 12. So இந்த மாதிரி numerator denominator type sums வந்துச்சுன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்ட்டு இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எடுத்துக்கணும். நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி 2x minus 3 is equal to a in denominatorல இருக்க டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும் ப்ளஸ் b. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் இதை மாற்றி எழுதிக்கோங்க. நியூமரேட்டர் இங்கே plus a into differentiation of denominator plus b. இப்போ next line என்ன பண்ணுவோம்னா இதை differentiate பண்ணி எழுதிக்கலாம். 2x minus 3 is equal to a into 2x x square differentiate பண்ணா 2x 4x differentiate பண்ணா 4 plus b. இப்போ a value b value கண்டுபிடிக்கணும். So equating like terms. அப்போ 2x minus 3 is equal to 2x into a plus 4 into a plus b. இப்போ நான் equating the coefficient of x எடுக்க போறேன். Equating the coefficient of x. அப்ப xக்கு முன்னாடி இங்க 2 இருக்கு, அங்க வந்து 2a இருக்கு. இப்போ 2 by 2 is equal to a. ரெண்டும் cancel பண்ணா 1 is equal to a இல்லையா. இப்போ அடுத்து b எடுக்கணும். And constant terms எழுதிக்கலாம். இப்போ minus 3 is equal to 4a plus b. a இருக்கிற இடத்துல 1. minus 3 is equal to 4 ones are 4 plus b. இப்போ minus 3 plus 4 inside வந்தா minus 4 is equal to b. minus 7 is equal to b. a b value தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2x minus 3 is equal to 1 into 2x plus 4 plus b ஓட இடத்துல minus 7 equal to 2x minus 3 is equal to 2x plus 4 minus 7. இப்போ இந்த டேர்ம் வந்து இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டா? இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நியூமரேட்டர் இருக்க இடத்துல எழுதுவோமா. அப்போ I is equal to integration of 2x plus 4 தனியாகவும் இங்கே ப்ராக்கெட் எழுதிக்கலாம் minus 7 divided by x square plus 4x minus 12 dx. இப்போ இது ரெண்டா பிரிச்சுக்கலாமா. இது இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் டினாமினேட்டர் இருக்கு, செகண்ட் டேர்முக்கும் டினாமினேட்டர் இருக்கு. அப்போ இது ரெண்டா பிரிக்கும் போது 2x plus 4 into dx divided by x square plus 4x minus 12. நடுவில் மைனஸ் இருக்கு, 7 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். dx divided by x square plus 4x minus 12 கிடைக்கும். இப்போ இதை கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதான் மேலே இருக்க டேர்ம் கிடைக்கும். அப்போ இது வந்து லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12 எழுதிக்கலாம். இந்த டேர்மை நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நம்ம ஷார்ட் பண்ணிடலாம். அப்போ வந்து 4 பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது 4 டிவைடட் பை 2 வரும். அதோட ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1. சரியா, இதுதான் சால்வ் பண்ண போகிறோம். அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்க. லாக் ஆஃப் டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டோம். minus 7 dx அப்படியே இருக்கும். கீழே மட்டும் நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் எழுதியிருக்கேன். 2ஓட ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1. அப்போ ப்ளஸ் 4 மைனஸ் 4. இப்போ இந்த டேர்ம் அப்படியே எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மாறிடும். a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாறிடும். எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் லைனில் லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 12 மைனஸ் 7 dx by இது எப்படி எழுதலாம்னா x plus 2, ஏன்னா 2 ஸ்கொயர் தான் 4 ஹோல் ஸ்கொயர் minus 4 minus 12 இப்போ minus 16. அடுத்த லைனில் இது வந்து 4 ஸ்கொயர்னு மாற்றிடுவோம். which is equal to log x square plus 4x minus 12 minus 7 dx divided by x plus 2 whole square minus 4 square. இப்போ இது எப்படி இருக்குன்னா x square minus a square. x square minus a square எப்படி மாற்றி எழுதுவோம் எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ செகண்ட் இன்டெக்ரலில் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்மில் எந்த சேஞ்சும் இல்லை. log x square plus 4x minus 12 minus 7 into 1 by 2 into a. அப்போ 2 into a வேல்யூவோட 4
log x இருக்கிற இடத்துல x plus 2 minus 4 x இருக்கிற இடத்துல x plus 2 plus 4 அப்புறம் ஒரு plus c which is equal to log x square plus 4x minus 12 minus 7 by 2 4s are 8 log x minus 2 divided by x plus 6 plus c. அண்டர்ஸ்டாண்ட் அவுட் த சம் எல்லாருக்கும். இந்த ஃபார்முலாஸ்லாம் மட்டும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரியலன்னா நமக்கு சம் சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 5x minus 2 divided by 2 plus 2x plus x square. ஸோ சேம் மெத்தட் தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சொல்யூஷனில் let I is equal to integration of 5x minus 2 divided by மாற்றி எழுதிக்கலாம் x square plus 2x plus 2 எப்போவுமே பவர் ஃபஸ்ட்டில் வர மாதிரி பார்த்துக்கலாம் into dx. இப்போ இது எப்படி எழுதுவோம்? numerator is equal to a into differentiation of x square plus 2x plus 2 plus b இல்லையா? இப்போ அடுத்த லைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 5x minus 2 is equal to a into x square na 2x 2x na 2 plus b. இப்போ இதை inside multiple பண்ணலாம். 5x minus 2 is equal to 2x into a plus 2a plus b. ஸோ இப்போ equalate பண்ணலாம். equating the coefficients of x terms and constant term. First x ஓட coefficients compare பண்ணலாம். 5 is equal to 2a. அப்போ 5 by 2 is equal to a. அடுத்தது constant minus 2 is equal to 2a plus b. Minus 2 is equal to 2 into 5 by 2 plus b. 2 cancel. Minus 2 plus 5 inside வந்து minus 5 is equal to b. Therefore b is equal to minus 7. a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இனி அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5x minus 2 is equal to a into அப்போ a ஓட வேல்யூ 5 by 2 into 2x plus 2 minus 7. இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம் இல்லையா? ஸோ I is equal to எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா 5x minus 2 divided by x square plus 2x plus 2 dx is equal to 5 by 2 a வந்து constant வெளியே எடுத்துடலாம். 2x plus 2 divided by x square plus 2x plus 2 dx minus 7 integral of இது கீழே எழுதிருக்கலாம் minus 7. பரவாயில்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் குட்டியாக எழுதுறேன். இதே டேர்ம் தான் இங்கே எழுத போகிறேன். x square plus 2x plus 2. இந்த டேர்ம் பாருங்க, நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுற வேல்யூ வருதா? ஸோ இதை எப்படி மாற்றி எழுதுவோம் நம்ம? a இன்ட்டு, அதாவது எப்படி மாற்றி எழுதுவோம்? 5 by 2 log x square plus 2x plus 2னு மாற்றி எழுதிடுவோமா? minus 7 into integral of dx by completing square method. அப்போ x square 2x இருக்கு by 2னா 1 1 square plus 1 minus 1 x square plus 2x plus 1 1 minus 1 1 ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் 5 by 2 log x square plus 2x plus 2 minus 7 integral of dx by x plus 1 x square 1 square x plus 1 whole square plus 1 1 வந்து 1 square எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னா dx by x square plus a square. அப்போ tan inverse of x by a அந்த இதில் மாற்றிக்கலாம். that is equal to 5 by 2 log x square plus 2x plus 2 minus 7 into tan inverse of x by a. அப்போ x plus 1 divided by a ஓட வேல்யூ 1 plus c. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த 1 ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதுவோம், அவ்வளோதான். which is equal to 5 by 2 log x square plus 2x plus 2 minus 7 into tan inverse of x plus 1 plus c. Third subdivision பார்க்கலாம். சொல்யூஷனில்
let I is equal to integration of 3x plus 1 divided by 2x square minus 2x plus 3 dx. So first என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர்ல இருக்கிறத எழுதிக்கலாம். 3x plus 1 is equal to a into d by dx of 2x square minus 2x plus 3 plus b. So இதை differentiate பண்ணலாம். 3x plus 1 is equal to a into 2x square. அப்போ 2 2s are 4 into x minus 2. x வந்து x ஓட coefficient வந்து minus 2. So அதை அப்படியே எழுதிடலாம். Plus b. இப்போ a வை inside multiple பண்ணிக்கலாம். 3x plus 1 is equal to 3x plus 1. a வை inside multiple பண்ணலாம். 4x into a minus 2a plus ஒரு b. கிளியரா? இப்போ என்ன பண்ணுவோம் அடுத்தது, equating the coefficients of x and constant term. அப்போ 3x, அப்போ 3 is equal to 4a. அப்போ 3 by 4 is equal to a. b கண்டுபிடிக்கிறது constant term. 1 minus 1 is equal to minus 2a plus b. 1 is equal to minus 2 into 3 by 4 plus b. 2 1s are 2 2s are 1 is equal to minus 3 by 2 plus b ன்னு இருக்கும். இப்போ minus inside வரும்போது 1 plus 3 by 2 is equal to b. 2 1s are 2, 2 plus 3 எவ்வளோ, 5 by 2 is equal to b. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். a 3 by 4, b வந்து 5 by 2. இதுக்கப்புறம் அதில் substitute பண்ணலாமா. 3x plus 1 is equal to a value என்னது 3 by 4, 4x minus 2 plus b value 5 by 2. next lineல இப்போ question எழுதிட்டு equal to எழுதுவோம் இல்லையா. I is equal to 3x plus 1 dx divided by 2x square minus 2x plus 3 is equal to a into a ஓட value என்ன 3 by 4. 3 by 4 constant வெளியே எடுத்துடலாம். integral of 4x minus 2 into dx divided by 2x square minus 2x plus 3. கிளியரா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு, plus 5 by 2 ஒன்று இருக்கு b ஓடது. integral of dx by இதே டேர்ம் அங்கே எழுதுவோம். 2x square minus 2x plus 3. தெரியுதா? இப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும், டினாமினேட்டர் இருக்கிறதோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்கு. ஸோ 3 by 4 into log 2x square minus 2x plus 3ன்னு மாறிடும். அடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். 5 by 2 dx and இந்த டேர்ம் வந்து x ஸ்கொயருக்கு முன்னாடி 2 வரக்கூடாது கம்ப்ளீட்டிங் மெத்தட் செய்கிறதுக்கு. ஸோ இதில் அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 எல்லாம் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ இந்த 2 என்ன ஆகிடும், 2 2s are 4ன்னு மாறிடும். அப்போ இங்கே பேலன்ஸ் நமக்கு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இடத்துல 2 இல்லாததுனால டிவைடட் பை 2ன்னு எழுதுறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடே செய்ய போகிறோம். எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது, டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்ட் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 by 2 ஸ்கொயர் என்ன ஆகிடும் 4. அப்புறம் மைனஸ் 1 by 4 ப்ளஸ் 3 by 2ன்னு மாறும். இதுதான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுத போகிறேன். அடுத்த லைன் எழுதியிருக்கேன். இந்த டேர்ம் எப்படி வந்துச்சு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? அதை மட்டும் நம்ம மாற்றி எழுதுவோம். இப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் 1 by 4னா 1 by 2 ஸ்கொயர். சரியா? அண்ட் இது வந்து மைனஸ் 1 by 4 ப்ளஸ் 3 by 2. இங்கே 2 தான் இருக்கு, அப்போ 4 வரணும். ஸோ இன்டூ 2 பண்ணோன்னா 3 2s are 6. 6 minus 1 5 by 4ன்னு வரும். இது மட்டும் தான் சேஞ்ச் மாற்ற போகிறோம். 3 by 4 log 2x square minus 2x plus 3 plus 5 by 4 integration of x divided by இது எப்படி மாற்றலாம், x மைனஸ் இருக்குது 1 by 4 1 by 2 whole square plus 5 by 4 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். 6 minus 1 5, இங்கே 4 இருக்கனால இன்டூ 2 இன்டூ 2. சரி, இப்போ இதுவும் ஸ்கொயராக மாற்றினா தான் நான் அப்ளை பண்ண முடியும். இது எப்படி ஸ்கொயராக மாற்றுறது, 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாம், 5 வந்து எழுத முடியாது. அப்போ ரூட் ஆஃப் 5 ஹோல் ஸ்கொயர்னு மாற்றி எழுதணும். அது நெக்ஸ்ட் லைனில் எழுதலாம். 3 by 4 log 2x square minus 2x plus 3 plus 5 by 4
integration of dx by x minus 1 by 2 whole square plus root 5 by 2 whole square. இதுக்கப்புறம் easy. x square plus a square. tan inverse வச்சு எழுதிடலாம். Next line ல 3 by 4 log 2x square minus 2x plus 3 plus 5 by 4 and இது integrate பண்ணும்போது நமக்கு 1 by a எழுதணும். 1 by a ஓட வேல்யூ என்ன? root 5 by 2. லாஸ்ட் கொஸ்டின்ல 1 அதனால எழுதியிருக்க மாட்டோம். இப்போ வந்து நமக்கு வேல்யூ இருக்கனால அது எழுதணும் இல்லையா? tan inverse of x அப்போ x minus 1 by 2 by a root 5 by 2 plus c. Next line இதை இன்னும் கொஞ்சம் simplify பண்ணலாம். 3 by 4 log 2x square minus 2x plus 3 plus 5 by 4 by 2ல இருக்கிறது reciprocal பண்ணி மேலே கொண்டு போயிடலாம். root 5 கீழே வந்துடும். and next tan inverse of x minus 1 by 2. அப்போ இந்த 2 மல்டிபிள் பண்ணுங்க. 2x minus 1 கிடைக்கும் divided by 2 divided by root 5 by 2 plus c. இந்த 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 2 1 time 2 2 time root 5 இது கேன்சல் ஆனா இது root 5 மாறிடும். so next lineல 3 by 4 log 2x square minus 2x plus 3 plus root 5 by 2 tan inverse of 2x minus 1 by root 5 plus c. இதுதான் நம்ம சம்மோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஒரு லைனும் ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. அப்போ தான் எக்ஸாமில் நமக்கு மறக்காது. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.